கொடுக்கிற நல்ல ஒரு தியானம் மன்னிப்பு இல்லையா? ஒரு பெரிய மிகப்பெரிய சப்ஜெக்ட். இதை யாரும் வியாக்கியானம் பண்ணி தியானித்து முடிந்தது என்று சொல்வதற்கு யாருமே முடியாது. ஏன்னா அவ்வளவு ஒரு பெரிய சப்ஜெக்ட். இந்த மன்னிப்புங்கிறது ஒரு மகா பெரிய சப்ஜெக்ட் அல்ல. இந்த பாடு மரண நீங்கள் நாட்களில் தேவன் சிலுவையிலிருந்து முதல் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னது அறியல. உங்களுக்கு என்ன தெரியல? வாட் தே ஆர் டூயிங், தே டோன்ட் நோ வாட் இட் இஸ். இவங்க செய்கிறது என்னதென்று தாங்கள் உணராம அறியாம இருக்கிறதுனால இவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? இந்த மன்னிப்பை பற்றி ஆண்டவர் நமக்கு சிலுவையில் அந்த 7 மொழிகள் மூலமான முதல் வசனம் அந்த மன்னிப்பு இல்லையா? அந்த மன்னிப்புங்கிறது எப்படி வர முடியும், இல்லைன்னா எப்படிப்பட்ட தன்மையுடையது என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது இல்லையா, 2 பேர் இல்லை 2 கம்பெனிஸ் இல்லை ஏதாவது 2 பேர் நடுவில் மத்தியஸ்தம் பண்ணி அதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அவார்டு தான், மிகப்பெரிய ஜெயம்தான் மன்னிப்பு என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா என்ன செய்தார்? இரு தரத்தார், யாரெல்லாம் இந்த பக்கம் நிற்கிறவங்களையும் அந்த பக்கம் நிற்கிறவங்களுக்கும் நடு மத்தியஸ்தராக இருந்து என்ன செய்தாரா? நீ போ, நீ வேண்டாம், நீ போ, நீ வேண்டாம், யாரையும் தலை என்ன செய்தாரு? 2 பேரையும் சேர்த்து அணைத்து நல்ல தோல்ல கை போட்டு கழுத்தை கட்டி முத்தம் செய்து 2 பேரும் இரு தரத்தார், பிதாவுக்கும் குமாரனும் மனித சமுதாயமாகிய நாமையும் என்ன செய்தார்? இணைத்து, பிதாவே இவங்க செய்த பாவத்தெல்லாம் நான் என் மூலமான ஒரு மன்னிப்பை நான் உங்ககிட்ட வேண்டுகிறேன்னு சொல்லி என்ன செய்தார்? அந்த ஒரு பெரிய மன்னிப்பை நமக்கு கொடுத்தார். நம்ம என்ன செய்தோம்? அதை பெற்று கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து போகக்கூடாது. இல்லை, சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்ட தேவன் இல்லை, முதல்ல அவர் செய்ததுன்னா நம்முடைய மன்னிப்பு, பாவத்துக்கு மாத்திரமல்ல, மீறுதலுக்கு மாத்திரமல்ல, சாபத்துக்கு மாத்திரமல்ல, நாம் செய்த ஒவ்வொரு காரியங்களுக்கு இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் எனக்கு தெரியலையே, ஏன்னா பட்டியலெல்லாம் போட முடியாது இல்லை, எதையும் எழுதியும் பார்க்க முடியாது, அவ்வளவு பெருசா இருக்கிறீங்களா, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் சொல்லுங்க, நான் அதுக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பை கேட்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் அவன்கிட்ட மண்டாடுறேன். ஏன்னா நம்ம செய்த பாவங்கள் எப்படி இருக்குதான், நம்முடைய செய்த அக்கிரமங்கள் எப்படி இருக்குது, நம்ம செய்த மீறுதல்கள் எப்படி இருக்குது, நம்ம செய்த கீழ்ப்படியாமல் எப்படி இருக்குது, எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இல்லை. இதிலிருந்து ஒரு மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டாதான் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு இடம் கிடைக்கும். அந்த பரிசுத்த தேவனோடு நம்ம நிச்சயம் இணைந்து செயல்படாது நமக்கு ஏதுவாக இருக்க முடியும் இல்லையா? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தில் ஓரிடத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான ஐயா அந்த பாடலை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மன்னிப்பு மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்முடைய வாழ்க்கையில். இது இல்லை அப்படின்னா அநேக பாவங்கள், அநேக பாரங்கள், அநேக பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் இது காரணமாக அமைந்துவிடக்கூடிய ஒரு காரியமாக இந்த காரியம் இருக்கு. எனவே நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நிச்சயமாக முயற்சி செய்யணும். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்குறேன். நிறைய வசனம் இருக்கு, நான் எடுத்து பேச முடியாது. இப்போ 4-5 வசனங்களை நான் சொல்லிட்டு ஒரு சின்ன தியானத்தை மூலமாக நாம் செய்ய கற்று நம்ம கிருபை செய்வாராக. சங்கீதம் 130 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கலாமா? சங்கீதம் 130 4ஆவது வசனம். உமக்கு பயப்படும்படி உம்மிடத்துல மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் கிடைக்கணும் என்ன வேணும்? இந்த ஞானம் வேணும்னா முதலாவது மன்னிப்பு இருந்தாலும் அந்த ஞானத்தை ஆண்டவர் நமக்குள்ள ஊற்றணும் இல்லையா? ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எதையாவது ஊற்றி வச்சு அதுக்கு மேலே இன்னொன்று ஊற்ற முடியுமா? முடியாது. அப்படின்னா அந்த பாத்திரம் முதலாவது எம்டி பண்ணப்படும். அதில் இருக்கிற எல்லா காரியம்
எம்டியா கீழே போயிட்டு இப்போ அந்த பாத்திரம் எம்டியா இருந்தால் தான் நினைச்ச முடியும், அதுக்குள்ள புதிதாக எதையாவது நம்ம ஊற்றும். அது போலதான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் தான் நமக்கு என்ன கொடுக்குது? பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக அது மாற்றப்படுது. அப்படின்னா பாவத்தை வைத்துக்கொண்டு இல்லை சாபத்தை வைத்துக்கொண்டு மற்றவங்களெல்லாம் பேசிட்டு மற்றவங்களுக்கு விரோதமான காரியங்கள்லாம் செய்துட்டு ஆண்டவரே நம்ம மன்னியும்னா நிச்சயமா அந்த மன்னிப்பு கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. அந்த மாதிரி யாருக்காவது ஒரு தவறு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருப்பான்னா நீங்கள் பாருங்களேன், ரோட்டில் போகும்போது நம்ம தப்பாக ஒரு வண்டியை ஓட்டிட்டு போய் ஒருத்தருக்கு முன்னால் உட்காந்து நம்ம இடிச்சிட்டோம், இல்லை அவனுக்கு முன்னால் போய் சேர்ந்தவன் நம்ம என்ன செய்வான்? நம்மை திட்ட ஆரம்பிப்பான். உடனே என்ன செய்வோம்? நல்ல குணமாக இருந்தால் தம்பி அண்ணா தம்பி மன்னிச்சிரப்பா தெரியாமட்டேமா. என்ன மனுஷன் கேட்டால் போதுமா? மனுஷன் கேட்டால் போதுமா? என் வண்டிக்கு யார் பதில் சொல்றது? நீ இடிச்சதுக்கு யார் பதில் சொல்றது? நீ மன்னிச்சிருன்னு சிம்பிளாக சொல்லிட்டே போதுமா என்று சொல்லி என்ன செய்வான்? நம்முடைய ஆப்பனண்ட் நம்ம கேட்பான் இல்லையா? நம்மளும் கேட்பான் நிறைய நேரம். அப்படின்னா இந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வது வெறும் வார்த்தையினால் மாத்திரம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை திட்டமாக அங்கே நமக்கு அது வெளிப்பாடாக இருக்கு. அப்படின்னா மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டும், அப்படிதான் மன்னிப்பு கிடைக்கும். இலக்குதா தம்முடைய சொந்த குமாரனா இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுபவிச்சார். பிதாவை சொல்லணும், உங்க பாவங்களெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்ப்பா, உலகத்தில் எல்லாத்தையும் பாவங்களை மன்னிச்சிட்டேன், நீங்க இனி பாவமே இல்லை அப்படின்னு சொல்லி பிதா என்ன செய்யலாம்? வார்த்தையினாலே வானத்தையும் பூமி சிருஷ்டித்த தேவன் ஒரே ஒரு வார்த்தையினால அந்த பாவத்தெல்லாம் நிவர்த்தி ஆக்கலாம்னா பாவம் அப்படி மன்னிப்பு அப்படி நிவர்த்தி ஆகக்கூடியது அல்ல என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்ல யாருக்காக ஒன்று தீங்கு செஞ்சிட்டோம்னா நம்ம மன்னிச்சிருப்பான்னா அந்த மன்னிப்பு ஆகாது என்பதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு உமக்கு பயப்படும்படி இடத்துல மன்னிப்பு. கர்த்தருக்கு பயந்து நம்ம நடந்தா அப்படி அர்த்தம் ஃபுல்லா இருக்கு. என்ன இருக்கு? நம்ம தீமை செய்வோமா, நம்ம அக்கிரமம் செய்வோமா, நமக்கு பிறருக்கு விரோதமாக பிராது பண்ணுமோ, ஏதாவது ஒரு காரியம் பிறருக்கு விரோதமா நம்ம செய்வதற்கு அது நம்மை விடாது. ஏன்னா என்ன செய்யுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த ஞானம் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் தீங்கு செய்வதற்கு இல்லை, என்னால் தீங்கு செய்ய முடியாது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஏன்னா நம்ம எல்லாம் இப்போ தீங்கு செஞ்சுட்டு தான் ரெடியாக இருக்கும். அதனால இந்த வார்த்தைகள்லாம் ஆமை நீங்கள் சொல்லும் போது இந்த ஆமைன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னா என்னன்னா அப்படியே எனக்கு ஆக கடவுள் இதுதான் வார்த்தை. இந்த ஆமைன்னு இல்லைன்னா என்ன செய்யாது? யாரோ ஒருத்தர் பேசுறாரு, யாரோ நம்ம கேட்டு போகிறோம், இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒரு வார்த்தை சொல்லும் போது ஆமைன்னு சொல்லிட்டு வாங்க. பரிசுத்த வேதாகமாக தான் நமக்கு சொல்லி கொடுக்கு, அது நமக்கு உரியதாக மாறும். 2வது வசனம் வாசிக்கலாம், வாசிச்சு பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன், கையை வைத்து ஆமென். இந்த மன்னிப்புக்கு காரண கருவியா இருக்கிறது ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? இரக்கம். அந்த இரக்கம் இல்லைன்னா மன்னிப்பு கிடைக்காது இல்லையா? பிராயச்சித்தம் என்ன சொல்றீங்க? இரக்கம். பிதாவாகிய தேவன் நம்ம காட்டின மிகுந்த இரக்கத்தினால நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலிக்கிடாவாக இந்த உலகத்துக்குள் அனுப்பி கொடுத்தா அந்த இரக்கம் நம்ம மேல இல்லைன்னா அந்த மன்னிப்பு நமக்கு கிடைச்சிருக்காது. இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்குள் வந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படின்னா ஒரு மன்னிப்புக்கு ஒரு பேஸ்மெண்ட், ஒரு ஃபார்முலா என்ன இருக்குது? இரக்கம் இல்லையா? ஆண்டவர் மல பிரசங்கத்தில் ரொம்ப அழகா ஒரு பிரசங்கம் பண்ண என்ன சொன்னாரு? சொல்லுங்களேன். 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்ப மன்னிக்கிறதுக்கு என்ன வேணும்? இந்த குணமாகி இரக்கம். மன்னிக்கிறவனுக்கு மாத்திரமல்ல, மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவவர்களுக்கும் அது வேணும். 2 பேருக்கு வேணும். ஒருத்தருக்கு இருந்தா பத்தாது, 2 பேருக்கும் அந்த குணம் இருந்தாதான் அந்த மன்னிப்பு நமக்கு வாய்க்கக்கூடியதா இருக்கும், பலனளிக்கக்கூடியதா இருக்கும். இல்லைன்னா காற்றில போகிற வார்த்தையாக அது மாறிவிடும். ஹல்லேலூயா. இந்த தானியேல வாசித்து பாருங்களேன். 8, 9, 10, 11 வசனங்களை வாசித்து பாருங்க சீக்கிரம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தபடியினால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும்
வெட்கத்துக்குரியவர்களானோம். அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி தீர்க்கதரிசியாகிய அவருடைய ஊழியக்காரர் முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். கடந்த மேடையில வழிபடத்துல நின்று ரட்சிக்கப்படுங்க, மனம் திரும்புங்க, இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னா யாரு கேட்கிறேன்? இல்ல யார் கேட்கிறா? யாரும் கேட்கறதுக்கு இல்லை. தானியேல் சொல்றான், நீங்க ஆண்டவரே தீர்க்கதரிசியாகிய உடைய ஊழியக்காரங்களை கொண்டு நீ சொன்ன உடனேயும் நாங்க ஏற்றுக்கொள்ள இல்ல. ஆனால் தானியேல் வேண்டுகிறான்னு சொல்றான், ஆண்டவரே நாங்க பாவம் செய்துட்டோம், எங்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு? தானியேல் ஒரு வேண்டுதலை அங்க செய்கிறதை நான் பார்க்கிறோம். 11வது வசனம் வாசிங்க. சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பதே மீறுதல். தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் இருப்பதே மீறுதல். ஹல்லேலூயா. அங்கேயா நிறைய பேர் இருக்கலாம், ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை நாங்க அறியல, நாங்க சின்ன சாமுவேல போயிருக்கோம், நீங்க கூப்பிட்டீங்க எங்களுக்கு கேட்கல, நீங்க கூப்பிட்டீங்க யார் கேட்டான்னு எங்களுக்கு தெரியல. ஹல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி, வேதத்தை அறியாதபடி, வேதத்தின் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதபடி இருக்கும் போது கர்த்தர் பேசுகிற சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இல்ல, ஒரு நாள் சீசர்லாம் படகுல நடு சாமத்துல போயிட்டு இருக்கிறாங்க. கடல் கடந்து கொந்தளிக்குது, அலையெல்லாம் மோதுது. அப்போ கடல்ல ஒருத்தர் நடந்து வர்றாரு. அப்ப கிட்ட வர வர இவங்க நினைச்சாங்க கடல் ஒரு பக்கம் கொந்திக்குது, போட்டு ஒரு பக்கம் ஆடிட்டு கிடக்குது, எப்போ கவிழுமோ தெரியல. இது கிடையில சிந்து பார்த்து கதையில வந்த மாதிரி ஒருத்தன் கடல்ல நடந்து வரானே, ஐயோ ஆவேசம், ஐயோ ஆவேசம். அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை அறிந்து கொள்ளாமல், கர்த்தருடைய வசனத்தை புரிந்து கொள்ளாமல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பது என்பது இதுக்குதான் சமம். ஹல்லேலூயா. கர்த்தர் முன்னால் வந்து முன்னால் என்ன செய்வீங்க? ஐயோ ஆவேசம், ஐயோ ஆவேசம் என்று சொல்லி கர்த்தரே சீசர்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியல. அப்படிதான் இன்னைக்கு கர்த்தருடைய வேத வசனத்தை நமக்குள்ள ஊன்றி கொண்டிருக்கும் போது யார் பேசுகிறார் நம்மோட? இது கர்த்தர் பேசுகிறாரா, மனிதன் பேசுகிறானா, இல்ல சத்ரு பேசுகிறானா என்பதை தெளிவாக பரித்தறிந்து கொள்வதற்கு நமக்கு முடியும். ஹல்லேலூயா. மார்க் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. 3, 4, 5 வசனங்கள் சீக்கிரம் வாசிங்க. மார்க் 1. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவர்களுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரம் யோவான் வனாந்தரத்திலே ஞானஸ்நானம் கொடுத்து பாவம் மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். யோவான் எதை குறித்து பிரசங்கம் பண்ணான்? மன்னிப்பு கொடுத்து என்ன செய்யறாம பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தான்னு பார்க்கணும். இல்ல, இப்போ மன்னிப்பு எதுல உண்டாகுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல உண்டாகுது, இல்ல கர்த்தருடைய வழிகள்ல உண்டாகுது. கர்த்தரோடு ஐக்கியப்படுகிற ஞான ஸ்நானத்துல என்ன கிடைக்குது? நமக்கு ஒரு பெரிய மன்னிப்பு கிடைக்குது. ஹல்லேலூயா. யாரும் ஞான ஸ்நானம் எடுக்காம இருந்தீங்கன்னா சீக்கிரமா நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. அப்படிதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, கர்த்தருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இங்க மார்க்ல ஆமென் யோவானை பற்றி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 24, 47, 48 வாசித்து பாருங்க. மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்திற்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சியா. யாரெல்லாம் அந்த வசனத்தை கேட்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் எங்க பண்ணுமா? எருசலேம்ல மாத்திரமல்ல, உலகத்தின் கடைசி பட்டி தொட்டி கிராமம் எங்கெல்லாம் மனுஷன் மிருகங்கள் சிருஷ்டிகள்லாம் வாழ்கிறதோ எல்லா இடத்துக்கும் இந்த வசனம் சொல்லணும். இந்த பாவ மன்னிப்பு போகணும். இதுக்கு யார் சாட்சியா இருக்கிறீங்க? மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் தான் என்ன இருக்கும்? சாட்சியா. சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால தான் கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. அவரோட நம்ம இடைபடுகிறோம், அவரோட நம்ம பேசுகிறோம், அவரோட நம்ம ஐக்கியப்படுகிறோம். இதனால அவருடைய மன்னிப்பு நமக்கு கிடைச்சதுனால தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38, 33, 39.
இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் இவராலே விடுதலையாக்கப்படுகிறான். இன்னும் பாரம்பரியம் 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 ஞாயிற்றுக்கிழமை கோயில், ஈஸ்டர் கோயில், வெள்ளிக்கிழமை கோயில் இப்படியெல்லாம் இல்லாதபடி தேவனை நம்முடைய இருதயத்தில் என்ன சொன்னோம், தரித்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறார் என்பதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது என்ன செய்ய, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பூரணப்படுத்தி கொள்ள நம்மளால முடியும். இல்லைன்னு நிச்சயம் வந்து வந்து போகிற மாதிரி இல்லை. அநேக தரம் என்ன செய்யறோம், பாவம் செய்யறோம், மன்னிப்பை கேட்கிறோம், பாவம் செய்யறோம், மன்னிப்பை கேட்கிறோம். அப்படி அர்த்தம் என்ன, வேதம் அழகா சொல்லுகிறது, நீ ஒவ்வொரு பாவம் செய்யும் போதும் ஒவ்வொரு மன்னிப்பும் கேட்கும் போதும் அந்த தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவை மறுபடி சிலுவையில கொண்டு போய் நீங்க ஆணி அடிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இல்லையா? இன்னைக்கு நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம், அப்படி பாடு மரணங்களை தேவகுமாரா எனக்காக அல்லவா இந்த பாடுபட்டீங்க, எனக்காக அல்லவா அடிபட்டீங்க, அப்படி ஒவ்வொரு காயங்களா நான் முத்தமிடுறேன்னு இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா நிமிஷத்துக்கு நிமிஷம் அவரை என்ன செய்யறோம், சிலுவையில் கொண்டு போய் ஏற்றி கொண்டு இருக்கிறவனா இருக்கையே. உண்மையான ஒரு மனம் திரும்புதல், உண்மையான ஒரு ரட்சிப்பு, உண்மையான பாவ அறிக்கை நம்ம கிட்ட இல்லை. உண்மையான தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோம் என்ற வாய்மொழி நமக்குள்ள இருக்கிறது தவிர அந்த கிரியின் காரியங்கள் நமக்குள்ள இல்லாதபடியினால இந்த காரியங்கள் என்ன செய்யறோம், நம்ம மறுதளிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. வாசிங்க எரேமியா, எபிரேயர் 9:22 வாசித்து பாருங்க. எபிரேயர் 9:22. கொஞ்சம் குறை எல்லா ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறது. ரத்தம் செந்துதல் இல்லாதபடி மன்னிப்பு உண்டாகல. பாருங்க, நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாம் ஏவாள் நினைச்சுதாங்க அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு பாவத்தை செய்துட்டாங்க இல்லை. அவங்க போய் பாவ மன்னிப்பை கேட்கல, அவங்க போய் ரட்சிப்பை கேட்கல. அவங்க என்ன செய்தாங்க, நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று அறிந்து மரங்களுக்கு பின்பாக நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட வெளிப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்றாரு, நீங்க அத்தி மரத்துல போட்டு துணி போட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அது சருகாய் காய்ந்து போகும், வேண்டாம், உன்னுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படி நான் உனக்கு ஒன்று செய்கிறேன். ஒரு மிருகத்தை பிடித்து அடித்து அந்த ரத்தத்தை சிந்தி அந்த தோலை எடுத்து அவங்களுக்கு என்ன செய்தார், ஆடியாக கொடுத்து உலகத்துக்குள்ள போங்கன்னு அனுப்பினார் இல்லையா. அப்ப அவங்களுக்கு என்ன நினைச்சார், ஆதாமும் ஏவாளுக்கும் ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்ததுனால அவங்க உயிரோட இந்த உலகத்துக்குள்ள வந்தாங்க, அவங்க மூலமா நம்ம சந்ததியாக எழுப்பப்பட்டோம் என்பதை நம்ம நினைச்சக்கூடாது, மறந்து போகக்கூடாது. ஒருவேளை அன்னைக்கு அந்த பாவ மன்னிப்பு இல்லைன்னா யூதாஸ் மாதிரி அவங்க 2 பேரும் என்ன செய்யிருப்பாங்க, அந்த பழத்தை எந்த மரத்துல கனியை தின்னாங்களோ அந்த மரத்துல ஆளுக்கு ஒரு தூக்கு மாட்டிக்கிட்டு அவங்க செத்து போயிருப்பாங்க. சாவுக்கு அவங்களை ஒப்பு கொடுத்திருப்பாங்க. இந்த ஜனம் வேண்டாம், இந்த ஜாதி வேண்டாம், இவளை உண்டாக்குறதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன், இவளை அழிக்கிறேன் என்று சொல்லி தேவன் அழித்திருப்பார். ஆனால் நினைச்சாரு, அங்கு ஒரு மிருகத்தின் ரத்தத்தை அடித்து அதன் மூலமாக ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்து இந்த உலகத்துக்குள் போங்கன்னு சொல்லி நினைச்சுதான் அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா. இல்லை, நான் உங்களுக்கு முன்ன சொன்னது மாதிரி இந்த பாவத்தை மன்னிக்கிறது ஒன்று, பாவத்தின் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறது இன்னொன்று. இது ரெண்டுக்கும் மத்தியஸ்தமான இன்னொன்று. 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுமா இருந்தால்தான் உண்மையான ஒரு பாவ மன்னிப்பு, உண்மையான ஒரு மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நினைச்ச முடியும். நம்ம வெளிமரங்கமாக நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 42வது வசனம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா யாரை பற்றி எழுதி இருக்கிறது, யோசேப்பை பற்றி எழுதியிருக்கு இல்லையா. இப்போ யோசேப்பு ஒரு தரிசனம் காணுகிறான். என்ன தரிசனம் காணுகிறான், தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய தாயும் தகப்பனும் தாழ விழுந்து தன்னை வணங்குகிறதாக ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தை தன்னுடைய அடி மனதில் பதித்துக் கொள்கிறான். அப்படி நிறைவேறுதலுக்காக அவன் காத்திருக்கிறான் இல்லையா. இப்போ என்ன நடக்குது பாருங்க, அப்பா கூப்பிடுறாரு, பையனை கூப்பிட்டு சொல்றாரு, தம்பி
அண்ணமாரெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க, நீ போய் என்ன செய், அவங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொண்டு கொடுத்துச்சு அப்படி சுக செய்தி, நம்ம ஆடுகள்லாம் எப்படி இருக்கிறது, எத்தனை குட்டி போட்டிருக்கு, எவ்வளவு பெருக்கமா இருக்கிறது பார்த்து கொண்டு வா என்று சொல்லி யார்கிட்ட சொல்றாரு, யோசேப்கிட்ட சொல்றாரு. யோசேப்புக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் ஒரு சுமூகமான உறவு இருக்குதா என்று சொல்லி பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு சுமூகமான உறவு அங்கே இல்லை. ஏன்னா யோசேப்பு ஒரு கர்த்தருக்கு பயந்த மனிதன். தன்னுடைய அண்ணன்மார் செய்கிற தீங்கான காரியங்கள் எல்லாம் தன்னுடைய தகப்பனுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருந்தபடியினால் யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் பகைக்க ஆரம்பிச்சாங்க, வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இது யாருக்கு தெரியும்? யோசேப்புக்கு நல்லா தெரியும். இது யாருக்கு தெரியும்? யாக்கோபுக்கும் நன்றாக தெரியும். இப்ப யாக்கோபு என்ன செய்யறான், தன்னுடைய மகனை அனுப்புகிறார். மகனே, நீ போய் உன்னுடைய அண்ணனுடைய சுக செய்திகள்லாம் கேட்டுக்கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். யோசேப்பு போறான். போய் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்க இடம் வரைக்கும் அவன் போயிட்டான். போன உடனே அங்க என்ன இல்லை, தன்னுடைய சகோதரர்களும் ஆடுகளும் அங்க இல்லாததை காண்கிறான். ஒருவேளை ஒரு நல்ல சான்ஸ், என்ன சான்ஸ் கிடைச்சது, நான் என் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், அப்பா சொன்னது மாதிரி இம்மட்டும் வந்து என்னுடைய சகோதரர்களை பார்த்தேன், ஆடுகளை பார்த்தேன், இங்கதான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க, இப்ப அவர்களை காணவில்லை அப்பா, நான் சென்று வந்தேன், அவளை காணவில்லை, எங்க போனாங்களோ தெரியாது என்று சொல்லி மிக சுலபமாக யோசேப்பால் சொல்லி இருக்க முடியும். ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்ல கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா இல்லையா? ஆனா யோசேப்பு என்ன செய்தான்? அப்படி செய்யல. தனக்கு தன்னை விரோதிக்கிறவர்கள், தன்னை சிநேகிக்காதவர்கள், தன்னை துன்பப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறவர்கள், இவர்களை நான் தேடி பிடிக்கிறேன் என்று சொல்லி என்ன செய்யறான்? மறுபடியும் அவங்களை தேடி போய் கண்டுபிடிக்கிறான். தூரத்தில் வரும்போது என்ன செய்யறாங்க? வர்றாண்டா, இவனை சரியான சந்தர்ப்பம் கொண்டு போட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் முடிவு பண்றாங்க இல்லையா? முடிவு பண்ணோன்னு என்ன செய்யறாங்க? அவனை கொண்டு போய் அவனுடைய அங்கியை கலட்டி இல்லை, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவ கொஞ்சம் நினைச்சு பார்க்குறீங்களா? இல்லை, அவர் போட்டிருந்த அங்கேயே கூட அவங்க என்ன செய்யல, போட விடல, அதை கூட நினைச்சுதாங்க கலட்டிட்டாங்க இல்லை. அதுபோல தான் யோசேப்புக்கு நினைச்சுதான் நான் போட்டிருந்த பலவர்ண அங்கேயே கலட்டி, இது அடையாளமாக இருக்கட்டும். அல்லேலூயா, இது அடையாளமாக இருக்கட்டும் இல்லை. நான் ஒரு நல்ல வீடியோ பார்த்துருந்தேன். அதில் சொன்ன ஒரு நல்ல ஒரு சினிமா கிளிப் தான். ஒரு கிறிஸ்டியன், இது ரோம அரசருடைய ஒரு அரசர்ல நடந்த கதை. அவங்க என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவின் ஷால் அல்லாத அந்த அங்கேயே பத்திரமா வச்சிருக்கிறாங்க. அப்போ அவர் ஒரு பெரிய அந்த சேனாதிபதியை அனுப்பி, இவர் உண்மையான கிறிஸ்து தானா, என்ன நடக்குது என்று சொல்லி பார்த்து வான்னு சொல்லி அவன் அனுப்புறாங்க. அவன் செய்யற அவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரோதமானவன், கிடைக்கிற இடத்துல கொண்டு போடணும், இவங்களை பின்பற்றி போகிற சீசெல்லாம் கொண்டு போடணும்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணுறான். அவனுடைய மனைவியோ கர்த்தருக்கு பயந்தான். இப்போ இந்த அங்கேயே அவங்க கையில் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பிரதான போர்ச்சவன் கையில் இந்த அங்கேயே கொடுக்குறாங்க. இந்த அங்கேயே அவன் கையில் பட்டவன் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய வல்லமை அவன் மேலே பாய்ந்ததுனால அவருடைய உண்மை அவனுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அவன் உண்மையாய் தேவனை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். அந்த அங்கிக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இந்த அங்கியை கலட்டி அதுக்கு அடையாளமா என்ன செய்யறாங்க? அப்பா கிட்ட அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க? உம்முடைய மகனாகிய யாக்கோபை ஏதோ ஒரு பொல்லாத மிருகம் அடித்து கொண்டு விட்டது, ஏதோ இந்த அங்கி மாத்திரம் கிடைச்சதுன்னு சொல்லி அனுப்பு. ஆனால் நடந்தது என்ன? உண்மையான சம்பவம் என்ன நடந்துச்சு? அங்கேயே கலட்டி அவனை அடித்து ஒரு குழியில, ஒரு கிணற்றுல, தண்ணீர் இல்லாத ஒரு கிணற்றுல தூக்கி அவனை ஓடுறத பார்க்கணும். ஏன் பாவம் மன்னிப்பு கிடைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி பிராயச்சித்தங்கள், அதாவது அதுக்கான முயற்சிகள், அதுக்கான எதிர்வினைகளை நிச்சயமா நம்ம சந்தித்து ஆக வேண்டும். இல்லைன்னா பாவம் மன்னிப்பு கிடைக்காது. வாயில் என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே 1000 தடவை நீங்க சொன்னாலும் அந்த மன்னிப்பு உங்களுக்கு கிடைக்க போறது இல்லை. ஆனா அதற்காக பிராயச்சித்தம் நம்ம செய்யும் போது அந்த மன்னிப்பின் உறுதியை நாம் நிச்சயப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். பாருங்க, குழியில தூக்கி போடுறாங்க இல்ல, இந்த குழியில போடுற அனுபவம் இல்ல, நாட்டில் ஒரு சில வார்த்தைகள் கிடைச்சி குழியில தூக்கி போட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அப்பதான் இதை தியானிச்சுட்டு இருக்கு. இப்போ குழியில தூக்கி போட்டா என்ன அர்த்தம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நிலம் இல்ல, ஒரு நிலம் இருக்கிறது. அந்த நிலத்துல நீங்க இப்போ ஒரு விதையை போடணும். என்ன செய்வீங்க? முதலாவது என்ன செய்வீங்க? இந்த நிலத்தை பண்படுத்துவீங்க, சமப்படுத்துவீங்க. ரெண்டாவது
இந்த விதை ஆழமாக வேரூன்றி நல்ல விதமான ஒரு மரமாக வளர வேண்டும் என்பதால் என்ன செய்வீங்க? ஒரு குழியை தோண்டுவீங்க. எல்லாம் மேலே போட்டுருவீங்களா? என்ன செய்வீங்க? ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள அந்த விதையை போடுவீங்க. நடக்கிற சம்பவம் பாருங்க. ஒன்றாவது அந்த நிலம், நான் சொன்ன மாதிரி 2 பேர். ஒன்றாவது அந்த நிலம், ஏன் என்ன போட்டு உபத்திரப்படுத்துற, ஏன் என்ன போட்டு சமப்படுத்துற, ஏன் என்ன போட்டு குழியை தோன்ற, ஏன் என்ன துன்பப்படுத்துகிற என்கிற ஒரு சம்பவத்துக்குள்ள அந்த நிலம் வருகிறது. இந்த விதை சொல்றது, இவ்வளவு நாள் நான் நல்லா தானே இருந்தேன், இவ்வளவு நாள் உன் கையில இருந்தேன், உன் வீட்டுக்குள்ள இருந்தானே, பத்திரமா இருந்தானே, இப்போ கொண்டு போய் என்ன இந்த நோகடிக்கிற அந்த குழியில போட்டு என்ன புதைக்கிறியே. ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. இப்போ என்ன இந்த விதையை போட்டு, விதையாகி என்ன இந்த குழியில போடுறியே, குழியில போட்டு போடுறியே. என்ன ஒரு கஷ்டம். இந்த விதைக்கும் கஷ்டம், அதை ஏற்றுக்கொள்கிற நிலத்துக்கும் கஷ்டம். கொஞ்சம் அவசரம் பண்ணிப்பாரு இல்லையா? எங்கள் வீட்டில் 2 பேருக்கும் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம். இப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த டாக்டர் சொல்கிறாங்க, தாயும் மகளுமா இருந்தாலும் இன்னொரு ஆர்கன், அந்த சரீரத்துக்களை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய இன்னொரு ஆர்கன், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சரீரம் அதை ஏற்றுக்கொள்ளாது, அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ற மருந்துகளை நம்ம கொடுத்தாதான் அந்த விதை, அந்த கிட்னியே இந்த சரீரம் ஏற்றுக்கொள்ளாதுக்காக நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. பாருங்க, ஒரு சொந்த தாய் தன்னுடைய மகளுடைய அந்த தாயுடைய கிட்னி அந்த மகளுடைய சரீரம் ஏற்றுக்கொள்ளாதபடி அதை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சா அல்ல, நீங்களும் நான் ஏமாத்தினோம் அல்ல. அந்த விதை எப்படி அந்த லேண்டு, அந்த பூமியானது அந்த நிலத்தை அந்த விதை என்ன செய்யும்? ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். நீ என்கிட்ட வராத, எனக்குள்ள வராதேன்னு சொல்லி என்ன செய்யும்? அதை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆனா அந்த விதை என்ன செய்யும்? அந்த இடத்துல நின்று வேரூன்ற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இதே போலதான் யோசேப்பை கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க. அவன் கிணத்துல என்ன செய்யறான்? துடிச்சு கொண்டு இருந்தாலும், கிணறவனை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலும், அவருடைய அஸ்திவாரமாகிய அந்த பவுண்டேஷன் அங்கதான் லே பண்ணப்படுது. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு உபத்திரம் வருது அவங்களுக்கு, ஒரு குழி வருது அவங்களுக்கு, யாராவது குழியில தள்ளிட்டாங்க, கவலைப்படாதீங்க. You are going to be a strong and more strong. அங்கிருந்து தான் நீங்க உழைக்க போறீங்க, அங்கிருந்து தான் நீங்க கனி கொடுக்க போறீங்க, அங்கிருந்து தான் அநேகருக்கு சாட்சியா இருக்க போறீங்க, அங்கிருந்து அவங்களுடைய வல்லமை வெளிப்பட போகுது. ஹல்லேலூயா. மறந்து போய் ஐயோ ஆண்டவரே, ஐயோ என்ன குழியில தட்டாங்க, ஐயோ இப்படி ஆச்சு, ஐயோ அப்படி ஆச்சு, ஐயோ அப்படி ஆச்சு. கர்த்தரத்தில் நீ ஒன்றை கேட்டானா கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது சபிக்கிற தேவன் அல்ல. அந்த சாபத்தை மாற்றி அதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ அவர்கிட்ட கேட்கலன்னா நீ போற பாதையில் செய்யற காரியம் தவறா இருக்கும். ஆனா நீ ஆண்டவர்கிட்ட கேட்டீன்னா, யாக்கோபு சொல்றான், உன்னுடைய மகன்கிட்ட போன்னு சொல்லி அனுப்புறான். அவன் தாயத்தா போகிறான். இப்ப எங்க இருக்கிறான்? குழியில் இருக்கிறான். முதலாவது இந்த மன்னிப்புக்கு ஒரு பிராயசித்தம் எங்க வருது பாத்தீங்கன்னா, அந்த குழிக்குள்ளதான். அங்க இருந்துதான் அவங்களுக்கு ஒரு விடுதலையே கர்த்தர் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லையா? அங்க இருந்தா கொடுக்க முடியும். சாது சுந்தர் சிங்கை பத்தி போன வராங்க தம்பி பிரசங்கம் பண்ணா, குழிக்குள்ள கொண்டு போய் போட்டாங்க. 3 நாள் கழிச்சு யாராவது கயிறு இறக்குனாங்க. குழியிலிருந்து வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து பார்த்தா ஒருத்தரையும் காணும். ஆனாலும் சும்மா இருக்குல்ல, யார் குழியில கொண்டு போட்டாங்களோ அவங்களுக்கு முன்னாலவே அவர் நின்று பிரசங்கம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதுக்குதான் உனக்கு ஒரு குழி ஆயத்தம் இருக்குது, இதுக்குதான் ஒரு தீங்கு இருக்குது, இதுக்குதான் ஒரு கஷ்டம் இருக்குது. இதை நினையாதபடி நின்றாயானால் நிச்சயமாக அந்த மன்னிப்புக்கு தூரமாய் இருப்பார், அந்த ஆசீர்வாதத்துக்கு தூரமாய் இருப்பார். கர்த்தர் உன்னை தூரப்படுத்துவார். ஹல்லேலூயா. வாசிங்களா? ஆதியாகமம் 42:1 வாசிங்க. இன்னொன்னு உங்களுக்கு காமிச்சிட்டார். எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு அறிந்து, பாருங்க, முதல்ல என்ன செய்யுது? குழி. 2வது நாளுக்கு எகிப்துல எங்க போனோம்? மன்னிப்பு வேணும்னா அங்கதான் போனோம். அங்கதான் கல்வாரி அண்டைக்கு தான் போனோம், சிலுவை அண்டைக்கு தான் போனோம், இயேசு கிறிஸ்துவை தேடி தான் போனோம். அங்கதான் மன்னிப்பு கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஆனா அங்க 2 காரியம் சம்பவிக்குது. ஒன்று, ஒரு குழி இருக்குது இல்ல, குழி கிடைச்சாலும் அதுதான். 2வது சொல்றாரு, எகிப்திலே ஆகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எகிப்துக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது. உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும் மன்னிப்பு கிடைப்பதற்கு வழியா இருக்கும். ஹல்லேலூயா. 2 காரியம். ஒன்று என்ன? குழி. 2
உனக்கு கிடைக்க போகிற மன்னிப்புக்கு உன்னுடைய ஆசீர்வாதம் காரண ஊற்றாய் அது மாறும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். கையை வைத்து உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இல்லை? எத்தனை பேர் குழியில் உட்கார்ந்து இருக்கிறீங்க? எத்தனை பேர் குழியின் அனுபவத்தில் இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தின் அனுபவத்தில் இருக்கிறீங்க? இரண்டும் 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 உங்களை கர்த்தரிடத்துல மன்னிப்புக்கு ஏதுவாக அது கொண்டு செல்வதற்கு காரணியாக இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, குழியில ஒன்னாவது அனுபவம் குழி. ரெண்டாவது அனுபவம் என்ன இருக்கு? குழியிலிருந்து தூக்கி எடுத்து மீதியானியர் கையில 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டான். சில நம்மளே வித்துருவாங்க, நம்மளே காசு கொடுத்து வித்துருவாங்க, வாங்குவாங்க. சிலவங்க வித்துருவாங்க. எந்த ஊழியக்காரனையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. எந்த தேவனையும் நீங்க காசு கொடுத்து வாங்க முடியாது. எந்த தேவனும் காசு கொடுக்காமையும் அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ரெண்டும் சமந்தான் இல்லையா? கொடுத்து ஊழியக்காரனமாக நிறைய இன்னைக்கு அப்படித்தான். சபை தங்களுக்கு ஏற்ற ஊழியக்காரங்களை ஏற்றுக்கொள்கிறார், தங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பிடித்துக் கொள்கிறார். இதுதான் இல்லையா? இது என்ன செய்து தங்களுக்கு ஏற்ற விதமாய் போகும்போது தங்களுக்கு ஏற்ற விதமான காரியங்களுக்குள்ள நம்ம விழ வைத்து விற்று போடுறாங்க. யோசேப்பு அடிச்சாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை எத்தனை காசு விற்றாங்க? 30 வெள்ளிக்காசுக்கு நம்ம விற்றோம். யார் விற்றோம்? நம்ம தான் விற்றோம், வேற யாரும் இல்லை. சவுக்கால் அடித்தது யாரு? நம்ம தான் அடித்தோம். முள்ளு முடிய போட்டது யார்? நம்ம தான் அடித்தோம். சிறுவையில் ஏற்றுறது யார்? நம்ம தான் அடித்தோம். எல்லாம் நம்ம தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தமிட முடியுமா உங்களால்? முடியுமா? அடித்தது யாரு? அடிச்சுட்டு முத்தமிட வருவியா? அடிச்சு போட்டு நீயே முத்தமிட வருவியா? அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் கேட்போம். ஆனால் நம்மை மன்னிக்கிற தேவன் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. அவரிடத்தில் திரளான மன்னிப்பு, திரளான பாவங்களை மூடுகிறவர், திரளான கிளங்களை மீடுகிறவர், திரளான மீறுதலை மறைத்து போடுகிற தேவனாகி கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க, இப்போ என்ன நடக்குது? மீதியானியர் கையில் எடுத்துட்டாங்க. அப்பா ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம், யோசேப்பு ஒரு பக்கம். எங்கே இருக்கான்னு தெரியாது, என்ன செய்தான்னு தெரியாது. ஆனால் நடந்த காரியம் போத்திபார் அரண்மனையில் கொண்டு போய் நிப்பாட்டுறேன். அங்கே என்ன நடக்குது? கர்த்தரவன் கூட இருந்தபடினால், கர்த்தருக்கு பயப்பட்டபடினால், கர்த்தருடைய மன்னிப்பு அவனுக்குள்ள இருந்தபடினால், மன்னிக்கிற சுவாமம் அவனுக்குள்ள இருந்தபடினால், அவன் தவறு செய்யாத குற்றத்துக்கு அவனை பிடிச்சு என்ன பண்ணாங்க? சிறைச்சாலையை அடைச்சாங்க. இருக்குது அவங்களுக்கு யாராவது அப்படி ஒரு அனுபவம்? எனக்கு ஏகப்பட்ட அனுபவம் எனக்கு இருக்கு. இல்லை விளையாட்டாக இருக்குதா? அப்படிதான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் மன்னிக்கிற சுபாவம் வரும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய இறுதியும் நமக்குள்ள வர முடியும். ரெண்டு இல்லைன்னா எதை வந்தோம், எதை போனோம், எதை கேட்டோம், இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கெட்ட ஒரு வார்த்தை நம்ம வாழவே வேண்டாது, தேவையில்லை. வீட்டில் உட்காந்து நல்லா அழகா அந்த நேரத்தை ஒன்று உலகம் இல்லை ஆண்டவர். ரெண்டு பக்கமும் இந்த இதுவும் வேணும் அந்த இதுவும் ஆனால் நிச்சயமா நம்மளால டிராவல் பண்ண முடியாது, கிழிஞ்சு போயிடுவோம் ரெண்டு இல்லையா? நம்ம ஒன்று ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கணும், இல்லை உலகத்தை ஏற்றுக்கொண்டு நரகத்துக்கு போய் சேர்ந்துடும். ரெண்டு தான். அது என்ன? செய்யாத குற்றத்துக்கு அவனை படி ஜெயிலில் போடுறாங்க இல்லையா? என் ரைட்ஸுக்கு நான் சீக்கிரமாக முடிக்க ஆசிக்கிறப்ப பாருங்க, எகிப்துல பஞ்சம், எல்லா இடமும் கானான்ல பஞ்சம், எகிப்துல பஞ்சம், எல்லா இடமும் பஞ்சம். ஐயா அவங்க யோசேப்பை கொண்டு போய் ராஜா முன்னால் நிப்பாட்டுறாங்க. ராஜாவுக்கு ஆலோசனை சொல்றான், ஒன்ன மாதிரி யாரப்பா இருக்கிறா, ஒன்ன மாதிரி யாரும் இல்லையே. ஒரே ஒரு வசனம் வாசிக்கல, யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீக்கிரம் வாசி. யோவான் 3:15. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 1980ஆம் வருஷத்துல நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 70லிருந்து 10 வருஷம், 90 பகுதியில் ஒரு 5 வருஷம் வேலை செய்துட்டு இருந்தேன். அப்புறம் வால்பாறை பகுதியில் 2-3 இடத்துல வேலை செஞ்சுட்டு 80வது வருஷத்தில் நான் வந்து இந்த ஷோலியார் கல்லையாருங்கிற பிர்லா கம்பெனியில் நான் வேலைக்கு சேர ஆரம்பிச்சேன். அந்த நேரம் எனக்கு மிகுந்த நெருக்கம், மிகுந்த கஷ்டம். அந்த எங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு 3-4 வருஷம் எங்களுக்கு பிள்ளை இல்லை. அப்போ ஆண்டவர் எங்களை திருப்பி நாகர்கோயிலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஒரு இன்ஜினியர் வேலை கொடுத்து, அங்கே இருக்க அந்த கைனிகாலஜிஸ்ட் அந்த அம்மா ஒரு நல்ல அம்மா, அவங்களோட பழகும்படி கிருவை
அப்போ என் குடும்பத்தை பற்றி கேட்கும்போது சொன்னவங்க இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி எல்லாம் டெஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு அருமையான குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். 80 இல்லையா? அப்போ அந்த 80ல் இந்த உபத்திரவம் பாடுகள் மத்தியில் என்ன செய்தார், என்ன கொண்டு போய் அந்த ஷாலியார் கல்யாணங்கள் பல கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணுவேன். ஆனால் என்ன நடக்கும், என்னுடைய முரட்டு சுபாவம், முரட்டு குணம், யார் பேசினாலும் இப்படியெல்லாம் அடி இல்லை, என் கை எப்படி வரும்னு தெரியாது அடி, அப்படி தான் அடி, அவ்வளோ முரட்டு சுபாவம். யாரையும் மதிக்க மாட்டேன், யார்கிட்டையும் என்ன எல்லாரும் மதிக்கிற மாதிரி யாருக்கும் மதிப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு முரட்டு சுபாவம். இதனால என்ன ஆச்சு, நல்ல நல்ல கம்பெனியில் என்னுடைய ஜாபெல்லாம் நான் இழந்துக்கிட்டேன். இப்போ கடைசியில் இங்கே வரும்போது இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது இதுக்கு முன்னால் பல கம்பெனிகளுக்கு நான் அப்ளிகேஷன் போடும்போது என்னுடைய ரெக்கார்ட்ஸ் தான் அவங்க விசாரிக்கும் போது என்ன நடக்குது, இவன் ஒரு பயங்கரமான முரடை, யாரை வேணா அடிச்சு போடுவோம், அதனால இவங்களுக்கு வேலையே கொடுக்காத அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனி, நல்ல நல்ல கம்பெனிகள் எனக்கு ரிஜெக்ஷன். ஒரு கம்பெனியில் ரிட்டன் எக்ஸாம் வச்சாங்க, நிறைய பேர் வந்து எழுதுனான். அதில் எனக்கு 98 மார்க், 100க்கு 98 மார்க். அப்போ அது திருப்பினவர் அப்போ சொன்னார், யூ ஆர் கன்ஃபார்ம், யுவர் ஜாப் இஸ் கன்ஃபார்ம் சொல்லிட்டு போனால். ஆனால் என்ன நடக்கல, வேலை கிடைக்கல. இல்லை, பல இடத்துல நான் முயற்சி பண்ணேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் எங்கே கிடைச்சிது, பெருசாக எழுதினேன், ஒரு 7-8 பக்கம் எழுதினேன் அப்ளிகேஷன், என்னுடைய வாழ்க்கையை முழுசும் எழுதினேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கம்பெனியில் இருந்தேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்தேன், இப்படி எல்லாம் எழுதி இதெல்லாம் வாசித்துட்டு நான் வேணுமா இருந்தால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், நான் வாரேன்னு சொல்லி எழுதியிருந்தேன். இமீடியட்டாக என்ன நடந்தது, டெலிஃபோன் இதில் அன்றைக்கி டெலிகிராம், ஒரு டெலிகிராம் இமீடியட்டாக வருது, கம்மன் ஜாயின் இமீடியட்லி. இப்போ அங்கே போய் ஜாயின் பண்ணேன் இல்லையா. 80லேருந்து 96, 16 வருஷம் அந்த கம்பெனியில் ஒரு ராஜா போல் நல்ல வேலை செய்யறதுனால ஒரு நல்ல மதிப்பு எனக்கு, ராஜா போல் நான் வாழ்ந்துட்டேன். இப்போ 96ல் மகளுக்கு அந்த சிக்கனஸ் வந்தது. உடனே அந்த கம்பெனியை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம். 97 ஆச்சு, ஒரு வருஷம் லீவ் கொடுத்தாங்க. பார்த்தா எப்படி என்னை கூப்பிட்டு கேட்குறாரு, எவ்வளோ நாள் வாங்கும் ஜாயின் பண்ணுறீங்க, எனக்கு தெரியாது அப்படின்னா, எங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், என்ன செய்கிறான்னாரு. அப்போவே ரிசிக்னேஷன் எழுதி கையில் கொடுத்தோம். 11:30 மணி மத்தியானம். 2 மணிக்கு அந்த இடத்த வெக்கேட் பண்ணி முக்காடு போட்டுட்டு, தலையில் முக்காடு போட்டு யாரும் எங்களை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி நினச்சதோ, இரவு அந்த நேரத்தில் யாரும் பார்க்கக்கூடாது, எது கிடைச்சதோ அதை எடுத்துட்டு வந்தோம். ஒரு பெரிய உண்டியல் வச்சு நிறைய காசுலாம் சேர்த்துட்டு வந்தோம். அதெல்லாம் காணாமல் போச்சு, நிறைய பொருட்கள் காணது. இந்த எது எங்கள் கையில் கிடைச்சதோ அதை மாத்திரை எடுத்துட்டு யாருக்கும் சொல்லாமல் நாங்கள் திருட்டளவாக ஓடி வந்தோம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தார், நீயும் மனைவியும் ஊழியத்தை செய்வோம், என்னுடைய மகள் நான் பார்த்து கொள்வேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டே இருந்தது. எவ்வளோ துன்பம், எவ்வளோ கஷ்டம், வந்தாங்க போனாங்க, அற்புதம் கேட்டாங்க, சாட்சி சொன்னாங்க, எல்லாம் நடந்துச்சு இல்லை. இந்த காலங்கள் கடந்து போக போக திடீர்னு அந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த கம்பெனியை நாங்கள் விற்க போகிறோம், ஏன்னா அந்த ஓனர்ஸுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விற்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் போய் நம்ம பிரதர்ஸ்ட்டு சொன்ன, தம்பி இந்த மாதிரி விற்க போகிறாங்களா அப்படின்னு. இவங்களுக்கு பாருங்க கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க, இவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்கிடணும்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், இவங்க மண்டையில் பம்ப் பண்ணுறாரு. எப்படியாவது வாங்கி விட வேண்டும், எப்படியாவது வாங்கி விட வேண்டும். பேசணும், அதில் அட்வான்ஸை கொடுத்தாச்சு, நிறைய இக்கட்டு, நிறைய பிரச்சனை என்னெல்லாம் நடந்தாலும், போன வாரத்தில் ரேஷன் அரிசி நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வரேன். வந்து சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் வருது, உடனடியாக நம்ம அங்கே போய் இன்வென்ட்ரி செக் பண்ண சொல்லியிருக்காங்க, வா. நம்ம அரிசி வாங்கி வச்சுட்டு நான் மேலே போகிறேன். என்னை யாரெல்லாம் ஏளனமாக பார்த்தாங்களா, என்னை யாரெல்லாம் வெறுத்து தந்தாங்களா, எங்களெல்லாம் முன்னால் பண்ணி இப்படி கை கூட்டுறாங்க. எல்லோரும் எப்படி கூட்டுறாங்க, இப்படி கை கூட்டி நடுக்கத்தோடு அவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா இல்லையா. இதே தான் யோசேப்பும் ஆண்டவர் நினைச்சுக்கிறாரு, சிறைச்சாலைன்னு உயர்த்தி கொண்டு வச்சாங்க. இப்போ என்ன நடக்கிறது, தன்னுடைய சகோதரர்கள் இப்போ எதை வாங்க, ரேஷன் வாங்குத தானியத்தை வாங்குவதற்கு எடுத்து வர்றாங்க. யோசேப்பு பார்க்குறான், இந்த 10 பேரும் வந்து நிற்கிறாங்க இல்லை, 10 பேரும் வந்து நிற்கிறாங்க. யோசேப்புக்கு தெரியுது யாருன்னு, என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்காது தெரியுது. கீழே விழுந்து கும்பிடுறாங்க, தானியம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசேப்பு என்ன செய்கிறான், நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கிறீங்க இல்லை. ஒருவேளை நமக்கு அப்படி ஒரு சூழ்நிலை கிடைச்சா இல்லை, நம்மை விரோதிச்சவங்க, நம்ம துரோகிச்சவங்க, நமக்கு விரோதமாக பகையாடினவங்க, நமக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களை நம்முடைய கரத்தில் ஆண்டவர் இப்படி கொடுத்துருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்,
நம்ம என்ன செய்யலாம்? இதுதான் மன்னிப்பு, இதுதான் மன்னிப்பின் பிராயச்சித்தம். இது செய்தாதான் அந்த மன்னிப்பை கர்த்தர் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பார். என்ன நடக்குது பாருங்க. சகோதரர் வர்றாங்க, கேட்குறாங்க. யோசேப்புக்கு தெரியுது. யோசேப்பு என்ன நினைக்கிறாய்? இவங்களுக்கு நான் மன்னிப்பை கொடுத்தே ஆக வேண்டும், இவர்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளே ஆக வேண்டும் என்பது யோசேப்புடைய இருதயத்தின் தீர்மானம். ஏன்? they are my brothers. ஆண்டவர் சொல்றாரு, நான் இனி உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், நான் இனி உங்களை வேலைக்காரன் சொல்ல மாட்டேன், நீங்க என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய நண்பர்களாக நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய ஒரு நன்மையை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் கிடைக்க முடியாத ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இது மேல நம்ம பக்தி வைக்க வேண்டாமா? இது மேல நம்ம வைராக்கியமா இருக்க வேண்டாமா? இதுக்கு நம்ம சாட்சியா இருக்க வேண்டாமா? அதுதானே கர்த்தர் நம்மகிட்ட விரும்புகிறாரு. யோசேப்பு சொல்றான், சகோதரன் தெரிஞ்சு அவங்க என்ன செய்யறான்? மன்னிப்பை கொடுக்கணுமே, பிராயசித்தம் நடக்கணுமே, இவங்க மன்னிப்பை கேட்கணுமே, இவங்களை மன்னிப்பை கேட்க வைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யறான்? பல காரியங்கள். முதல்ல சொல்றான், நீங்க வேவு பார்க்க வந்தீங்கன்னு சொல்றான். ரெண்டாவது என்ன செய்யறான்? ஒருவனை பிடிச்சி, சிமியோனை பிடிச்சி என்ன செய்யறாங்க? அங்க வச்சுட்டு நீங்கெல்லாம் போய் அந்த இளைய சகோதரன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அவனை கொண்டு வந்து காண்பி, அப்ப நான் உனக்கு மன்னிப்பை தாரேன், அப்ப நான் உனக்கு விடுதலை தாரேன். அல்லேலூயா. ஆண்டவர் தான் செய்வாரு. இந்த சகோதரனா என்ன? உனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற வரங்கள், உனக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகள், சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் இதனை செயல்படுத்தி ஆக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதுக்கு தான் அந்த தாளந்துகளை கர்த்தரும் கையில கொடுத்திருக்கா. இதை நீ பயன்படுத்தாதபடி முள்ளல, இதை பயன்படுத்தாத நிலத்தில் போட்டு புதைத்து கொண்டு இருப்பாயானா மன்னிப்பு வராது. நான் கேட்ட ஆண்டவரே, அதெல்லாம் சரிங்களா, நான் என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்குற ஆயுசு நாட்டில் இன்னும் நான் சாட்சியாக இருக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க, சிமியோனை பிடிச்சி அங்கே கட்டி வச்சுட்டு போய் அவன் சகோதரனை கூட்டிட்டு வா. எதுக்காக? ஃபுல்னஸ், ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை அகிலம் உலகத்திற்கும், அகில உலகத்தில் சிருஷ்டிப்போம் அனைவருக்கும். நீ எதுவாக இருந்தாலும், கிறிஸ்டியனா இருந்தால், முஸ்லிமான, சிங்கர், யாரா இருந்தாலும் உனக்கு ரட்சிப்பு உண்டு, மன்னிப்பு உண்டு. அது இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய மன்னிப்பு. அதை கொடுக்கும்படி தான் செய்றார். சகோதரனை கூட்டிட்டு வாங்குறாரு. எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. என்ன நடக்குது? இப்பவும் வழிபடுத்த வைக்கலாம். அழுதான், ஐயோ என்ற சகோதரர்களை நான் கட்டி பிடிக்க வேண்டுமே, நான் மன்னிக்கணுமே, நான் மொத்தம் செய்ய வேண்டுமே என்று துடிக்கிறான். ஆனா என்ன நடக்குது? இன்னும் அந்த மன்னிப்பின் நிச்சயம் நிறைவேறல, இன்னும் அந்த பிராயசித்தம் செயல்படுவது முடியல. அது இன்னும் நடக்குது. திரும்பி போகும்போது அவருடைய வெள்ளி பானை பத்திரத்தை தெரிஞ்சுக்கிறான். பென்யமீனுடைய அந்த இதுல அந்த தானியை கட்டில வைக்கிறான். பின்னால தன்னுடைய ஊழியக்காரன் அனுப்புறான். அவங்க யார் கையில் இருக்கோ அவன் அடிமை கழட்டுறாங்க. யார்கிட்ட இருக்கு? பென்யமீன் இருக்கு. இப்பவும் சந்தர்ப்பம் கிடைக்குது. என்ன சந்தர்ப்பம் கிடைக்குது? பென்யமீன் போனா பரவாயில்ல, பென்யமீன் ஒருத்தன் போனா பரவாயில்ல, நம்ம 9 பேரும் தப்பிச்சு ஓடிடலாம், நம்ம ஓடிடலாம், அப்பா கிட்ட ஓடிடலாம் சொல்லி இப்பவும் என்ன செய்யுது? ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. ஆனாலும் சகோதரர் என்ன செய்றாங்க? அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்றாங்க? தங்களுடைய சேனத்தில் பழையபடி கழுத மேல வச்சுட்டு பழையபடி எங்க போறாங்க? யோசேப்புட்ட போறாங்க இல்லையா? இப்போ யோசேப்பு தன்னை அடக்க முடியல. எப்படியாவது என்னுடைய சகோதரரை மன்னிக்க வேண்டும், சகோதரரை மன்னிக்க வேண்டும் என்ற அந்த உள்ளம் துடிக்குது. என்னை துன்பப்படுத்தினாங்க, என்னை குழியில போட்டாங்க, என்னை வித்தாங்க, என் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சி போட்டாங்க, என்னை நிர்வாணமாக்குனாங்க. ஆனாலும் இந்த மன்னிப்பை கொடுப்பதற்கு என் இருதயம் துடிக்கிறதே என்று சொல்லி இருக்கிறான். அவன் தன்னை வெளிப்படுத்தி கொடுக்கிறான். நான் தான் யோசிக்கிறேன். எங்க ஆண்டவர் சொல்றார், I am the Christ, I have crucified for you. உனக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசு நானே, உன் பாவங்களை மன்னிப்பதற்காக என்னை ஒப்பு கொடுத்த தேவன் நானே, உன்னை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்த தேவன் நானே. நீ என்னை ஏற்றுக்கொள்வாயானால் அந்த மன்னிப்பு உனக்கு கிடைக்கும், பரலோக ராஜ்யத்தின் பாக்கியம் உனக்கு கிடைக்கும். என்னை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது. சகோதரர் வந்து விழுறாங்க, பாதத்தில் வந்து விழுறாங்க. யோசேப்பு தன்னை அடக்கி கொள்ள முடியாதபடி அழுகிற மாத்திரமல்ல, தன்னுடைய சகோதரனை கட்டி பிடிச்சு எல்லாரையும் முன்ன செய்கிறான். நம்ம ஒவ்வொரு கம்யூனியன் எடுக்கும்போது 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
சகோதரரே, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்க. என்ன நடக்குது? என்ன நடக்குது? இந்த சபைகள் என்ன நடக்குது? எழுப்பியா நீ அப்படி, நான் இப்படி, நான் அப்படி, நீ இப்படி, இதுதான் நடக்கிறது தவிர இனியாவது தயவுசெய்து இருக்கிற கொஞ்சம் கூட்டம் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஆமென் சொல்றீங்களா? அந்த சின்ன கூட்டம் பரலோக ராஜ்யத்தில் போகணும். எல்லாரும் நம்ம அங்கே இருக்கணும். இங்கே ஆராதிக்கிறது போல அங்கேயும் ஆராதிக்கணும். இதுதான் என்னுடைய ஒரே விருப்பம். இதுதான் என்னுடைய ஒரே விருப்பம். ஆண்டவர் களை எடுப்பார். ஆண்டவர் வேண்டாதது தூரப்படுவார். ஆண்டவர் நிர்மச்சாரமாக இருக்க தூரப்படுவார். கர்த்தருடைய சமூகம் பயபக்திக்குரிய இடம். இது தூங்குறதுக்குள்ள இடம் இல்லை, இது சாப்பிட்றதுக்குள்ள இடம் இல்லை. பிள்ளைகள் எப்படியும் கர்த்தர் வளர்ப்பார். இங்கே கொண்டு ஊட்டி விடுறதுக்குள்ள இடம் இல்லை. இது தேவனை ஆராதிக்கிற இடம், தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். தேவனுக்காகவே இருக்கிற அந்த இடத்துல கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கணுமே தவிர சொந்த காரியங்களுக்கு அல்ல, சொந்த சமாச்சாரங்களுக்கு அல்ல. கர்த்தர் கேட்பார், மன்னிக்க மாட்டார். அந்த மன்னிப்பு கிடைக்கலாம், பரலோகராஜ்யம் நமக்கு கிடைக்காது. அல்லேலூயா. கண்டிப்புடன் நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலையெல்லாம் தள்ளப்பட்டிருக்கேன். நான் மனம் இன்னைக்காவது மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அவங்களை ஒப்பு கொடுங்க. யோசிப்பு தன்னுடைய சகோதரரை மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார். பிராயசித்தம் நடக்கணும். அவள் நம்ம நடத்துங்க. கர்த்தருடைய சமூகத்தை வாங்க, ஜெபிங்க, அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் தந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாமா? வாசிங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்று, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்று, சத்தியத்தை தேடுகிறவனை உண்டோ என்றும் எருசலேமின் தெருக்களிலே தெரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். காண்பீர்களானால் நான் மன்னிப்பு கொடுப்பேன். அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த வசனத்தை வீட்டில் போய் படிங்க நல்லா. ஆண்டவரே, இதுக்கு நான் ஒரு சாட்சியா நிற்கணும். ஆண்டவரே, இதுக்கு என்ன ஒரு சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. நான் அந்த மனுஷனா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் அந்த மனுஷனா இருக்க விரும்புகிறேன், என்னை அப்படி மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே நிற்போமா? ஹல்லேலூயா. ஆமெனப்பா. சோரபாதை காரவா திரமால துரம் தரவாரி ஷபா கரதுனவா